வணக்கம் பிக் மை ஸ்டாக்ஸ் கம்யூனிட்டி. நம்மளோட இந்த புதிய விளக்கப்பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி அலச போறோம்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல பரபரப்பா பேசப்படுற இண்டஸ் டவர்ஸோட லேட்டஸ்ட் Q4 FY26 ரிசல்ட்ஸ் பத்தி தான். ஒரு பக்கம் வருமானம் ஏறி இருக்கு, டிவிடெண்டும் நல்லா வந்திருக்கு. ஆனா மார்க்கெட்ல ஏன் ஒரு குழப்பமான சிக்னல்கள் வருது? இதற்கான பின்னணியை நாம இன்னைக்கு டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சிக்கலான விஷயத்தை ஈஸியா புரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம அஜெண்டா இதுதான். முதல்ல Q4 ரிசல்ட்ஸ், அப்புறம் முழு வருஷத்தோட மார்ஜின் சரிவு, அடுத்து FY27க்கான பேர் மற்றும் புல் பார்வைகள், கடைசியா முக்கியமான டெக்னிக்கல் லெவல்கள். அவ்வளவுதான், வாங்க உள்ள போலாம். முதலாவதாக, இப்போ மார்க்கெட்ல சூடா விவாதிக்கப்படுற அந்த Q4 காலாண்டு முடிவுகளோட ஹைலைட்ஸை சுருக்கமா பாத்திரலாம். இந்த டேட்டாவை கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ரெவென்யூ, அதாவது வருமானம் 4.8% உயர்ந்த நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஆனா லாபத்தை பாருங்க, எந்த ஒரு பெரிய வளர்ச்சியும் இல்லாம அப்படியே ஃபிளாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம EBDI மார்ஜினும் கொஞ்சம் குறைஞ்சு 55.1% சுருங்கி இருக்கு. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். லாபம் பெருசா வளரல அப்படின்னாலும் இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் அவங்க அறிவிச்சிருக்கிற 14 ரூபாய் ஃபைனல் டிவிடெண்ட். லாபம் ஃபிளாட்டா இருந்தாலும் கம்பெனியோட கேஷ் ஜெனரேஷன் இன்ஜின் எந்த தளங்களும் இல்லாம சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும். வருமானம் ஏறுது, டிவிடெண்டும் தாராளமா வருது, அப்புறம் ஏன் இந்த பங்கு விலை மார்க்கெட்ல ராக்கெட் மாதிரி மேல போகல? அதற்கான காரணத்தை இப்ப பார்க்கலாம். ஒட்டுமொத்த FY26 வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா அந்த கசப்பான உண்மை நமக்கு உரைக்கும். முழு வருஷ வருமானம் 7.9% வளர்ந்திருந்தாலும் கடுமையான மார்ஜின் பிரஷர் காரணமா முழு வருஷத்தோட நிகர லாபம் சுமார் 28.1% அளவுக்கு அதலபாதாளத்துக்கு சரிஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய அடி. இத டெலிகாம் துறையில காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் கிரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ரொம்ப சிம்பிளா சாதாரண தமிழ்ல சொல்லணும்னா, இண்டஸ் டவர்ஸ் அதிகப்படியான டவர் ஸ்பேஸை விற்கிறாங்க. சேல்ஸ் என்னமோ அமோகமா நடக்குது. ஆனா அதுல இருந்து கிடைக்கிற பணத்துல லாபமா அவங்க கையில நிக்கிறது என்னமோ ரொம்ப கம்மி தான். அதாவது வருமானத்தை விட செலவுகள் ரொம்ப வேகமா அதிகரிச்சிருக்கு. சரி, இந்த காலாண்டுக்கும் முழு வருஷத்துக்குமான வித்தியாசத்தை நாம இப்போ ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா FY27ல நடக்க போற அந்த பெரிய மார்க்கெட் போர்க்களத்தை பத்தி பாப்போம். இப்போதைக்கு மார்க்கெட் 2 துருவங்களா பிரிஞ்சு கிடக்குது. ஒரு பக்கம் லீஸ் ரினியூவல்ஸ் பத்தின ஒரு பெரிய பயம், இன்னொரு பக்கம் 5G வளர்ச்சியால வரப்போற அபரிமிதமான வாய்ப்புகள் மேல இருக்கிற நம்பிக்கை. இந்த 2 பக்கத்தையும் நாம எந்தவித பாரபட்சமும் இல்லாம கொஞ்சம் அலசி பார்ப்போம். முதல்ல இந்த மார்க்கெட்ல சந்தேகம் எழுப்புறவங்களோட பக்கத்துக்கு போவோம். அதாவது இந்த பங்கோட வேல்யூவேஷனை மேல போக விடாம தடுக்கிற பேர் கேஸ் ரிஸ்க்குகள் என்னென்னு பார்க்கலாம். பியர்ஸோட முக்கியமான கவலை இதுதான். 2026-27 காலகட்டத்தில் அவங்களோட நிறைய டவர் சைட்டுகளுக்கு லீஸ் ரினியூவல்ஸ் வரப்போகுது. இதுல வாடகை குறைக்கப்பட்டா அது கண்டிப்பா வருமானத்தை பாதிக்கும். இது போக 5Gக்காக செய்ய வேண்டிய 7,200 8,000 கோடி வரையிலான பெரிய கேபெக்ஸ் செலவுகள், அது மட்டும் இல்லாம வோடஃபோன் ஐடியாவோட நிதி நெருக்கடி, இதெல்லாம் சேர்ந்து கம்பெனியோட லாபத்தை முடக்கிடும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆழமான பார்வை. ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும் இருக்கிற மாதிரி இதுல ஒரு சூப்பரான பாசிட்டிவ் பக்கமும் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஸ்ட்ரக்சரல் டிமாண்ட். புல்ஸோட வாதம் என்ன தெரியுமா? இந்தியாவுல நடந்துட்டு இருக்கிற 5G விரிவாக்கம், அப்புறம் வோடஃபோன் ஐடியா அறிவிச்சிருக்கிற 45,000 கோடிக்கான பிரம்மாண்ட திட்டம், இது எல்லாமே இண்டஸ் டவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டா அமையும்னு சொல்றாங்க. இது மூலமா 5,000 முதல் 15,000 வரையிலான புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. இது கூடவே அந்த 6-7% வரையிலான அட்டகாசமான டிவிடெண்ட் ஈல்டும் சேரும்போது இந்த பங்கு 550 650 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஃபண்டமெண்டலா இருக்கிற இந்த 2 விதமான வாதங்களையும் நாம பார்த்துட்டோம். இப்போ இதை உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷனபிளான டெக்னிக்கல் லெவல்களா மாத்தி பார்ப்போம். ரிசல்ட் வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பங்கு சுமார் 1% சரிஞ்சது. இது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ஏற்பட்ட ஒரு ரிஜெக்ஷனை தான் காட்டுது. நீங்க இந்த பங்கை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 365 380 ரூபாய் வரையிலான செகண்டரி சப்போர்ட் ஜோனை ரொம்ப நெருக்கமா வாட்ச் பண்ணுங்க. ஒருவேளை அது உடஞ்சா 320 340 ரூபாய் தான் அடுத்த பிரைமரி சப்போர்ட். அப்போ உங்களுக்கான முதலீட்டு வியூகம் என்னவா இருக்கணும்? நீங்க ஏற்கனவே லாங் டேர்முக்கு வாங்கியிருந்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல கொஞ்சம் லாபத்தை புக் பண்ணலாம். ஆனா நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்னா அவசரப்பட வேண்டாம். Q1 FY27 ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த காலாண்டிலாவது அவங்களோட மார்ஜின் குறையாம ஸ்டேபிளா இருக்கான்னு பார்க்கறது ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த விவாதத்தை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். பிக் மை ஸ்டாக்ஸ் கம்யூனிட்டியை நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? 5G புல் கேஸை நம்பி இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, இல்ல இந்த ரெனியூவல் ரிஸ்க்ஸை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நிக்க போறீங்களா? FY27க்கான உங்க கணிப்புகள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க, நான் படிக்க காத்துட்டு இருக்கேன். இறுதியா ஒரு முக்கியமான விஷயம்,
இந்த விளக்கப்பதிவு முற்றிலும் உங்களோட கற்றல் மற்றும் கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. நாங்க செபியில் பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கள் கிடையாது. அதனால எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கான தகுந்த ஆலோசகரை கலந்தாலோசிங்க. எப்பவும் புத்திசாலித்தனமா ட்ரேட் பண்ணுங்க, உங்க ரிஸ்கை சரியா மேனேஜ் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளக்கப்பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.